ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலதி சமையல். நாங்கள் இன்றைக்கி புளிச்சக்கீரை நெத்திலி ஃப்ரையோ பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். நாங்கள் புளிச்சக்கீரையை பருப்பு போட்டு கடைய போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ பருப்பு செட் பண்ண போகிறோம். குக்கரில் 200 கிராம் பருப்பு எடுத்துருக்கோம். பாருங்கள், இப்போ தோரம் பருப்பை நல்லா 3 வாட்டி கழுவியாச்சு. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். நைஸாக ஒரு 12 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இது புளிச்சிக்கிறன்றதால பச்சை மிளகா நிறையா புளிப்பு இல்லை, காரம் வேணும். மஞ்சள் பொடி. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை செட் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் செட் பண்ணிடலாம். இப்போ விசில் வரத்துக்குள்ளே பருப்பு விசில் வரத்துக்குள்ளே நம்ம நெத்திலி க்ளீன் பண்ணிடலாம். நெத்திலி எப்படி க்ளீன் பண்ணணும்னு அத்தை காட்டுறாங்க பாருங்கள். அலையை இந்த மாதிரி கிள்ளி வாழை அந்த மாதிரி கிள்ளணும். இந்த மாதிரி கிள்ளி இந்த கருப்பு இருந்தால் கசக்கும், அதனால ஒட்டை கிள்ளி எடுக்கணும். இந்த மாதிரி கிள்ளிட்டு வாழை கிள்ளணும். இந்த மாதிரி எடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் இருந்தால் கசப்பு எடுக்கும், சாப்பிடவே முடியாது. இந்த மாதிரி பாருங்கள், நாங்கள் எப்பவுமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்கோசம் நாங்கள் அதை கிள்ளணும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் போட்டுட்டு இப்போ சட்டியில் போட்டு வராயலாம். சுடு தண்ணி போட்டு சுடு தண்ணி போட்டு வச்சுருந்தோம். இப்போ அதை லைட்டாக ஊற்றுறோம். எதுக்கு அதை சுடு தண்ணி ஊற்றுறோம்? இதில் கொஞ்சம் மண் கல்லாம் இருக்கும், சின்ன சின்ன ஆற்று மண் கல் இருக்கும், மணலில் தான் காய வைப்பாங்க. அதுக்காக அந்த சுடு தண்ணி ஊற்றினோம்னா இந்த லைட்டாக ஒரு பிறால் இருக்கும், இது இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்துடும். கொஞ்சம் ஓடணும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உராயிரும். இந்த மாதிரி வராங்கன்னா எவ்வளோ அழுக்கும் கழுவி. இப்போ இதை வாஷ் பண்ணிடுறோம். பாருங்கள், இப்போ நல்லா உறைஞ்சி எடுத்துட்டாங்க. பெறாலாம் வந்தாச்சு. இந்த கொஞ்சம் வெந்நீர் விட்டு அலசணும். இந்த மாதிரி உறைஞ்சி எடுத்தால் தான் க்ளீனாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். பாருங்கள், பளிச்சுன்னு இருக்கு. எவ்வளோ மண் பாருங்கள், மண் கல்லில் எவ்வளோ ஆற்று மணல். அதுதான் இந்த சட்டியில் போட்டு உராயிருக்கு. நல்லா க்ளீனாகிடுச்சு. ஒரு 4 வாட்டி தண்ணி விட்டு நல்லா அலசியாச்சு. எந்த குடலும் இருக்காது, க்ளீனாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெத்திலி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அது தேவையான மசாலா போட்டு ரெடி பண்ணலாம். இப்போ என்ன போட போகிறோம் அத்தை? இந்த மிளகா நெத்திலியில் வீட்டு மிளகாத்தூள். வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். 2 ஸ்பூன்மா. தேவையான மஞ்சள் பொடி போடுறோம். சின்ன ஸ்பூன் மஞ்சள் பொடி.
தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறோம். இதில் உப்பு இருக்காதுமா, அதனால் நம்ம உப்பு போடணும். உப்பு நம்ம போடணும். இந்த தேயில உப்பு இருக்காது. இதனால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஊற விடணும். இதுலேயே தண்ணியெலாம் போடக்கூடாது. இதுலேயே தண்ணி இருக்கும். தண்ணியே ஊற்றக்கூடாது. நம்ம இதே அப்படியே மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றணும். நல்லா அமைக்கி பிசைஞ்சு வைக்கணும். இந்த மாதிரி ஊற வச்சிடணும். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். அப்புறம் ஃப்ரை பண்ணலாம். நம்ம இப்போ பருப்பு நல்லா வெந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இதை சட்டியில் போட்டுடலாம். கீரை உடனே கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். அதனால் நம்ம தனியாகவே வேக வச்சுக்கலாம். பருப்பாக கூட போட வேணாம். மசியாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றலாமா? கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுங்க. இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ விசில் கீரை வேகத்துக்குள்ளே நம்ம பருப்பை கடைஞ்சி ரெடி பண்ணி வச்சிடலாம். பருப்பு, பச்சை மிளகா, வெங்காயம்லாம் வேக வச்சோம்ல, இப்போ நம்ம அதை கடைஞ்சிக்கலாம். மிக்சியில் கடைஞ்சா நல்லா இருக்காதுமா, அதனால் நாங்கள் சட்டியில் தான் கடைவோம். இதை கடைஞ்சி மசிஞ்சிட்ட அப்புறம் எடுத்து ஊற்றிட்டு நம்ம கீரையை போட்டு கடையலாம். பாருங்கள், பருப்பு எல்லாம் நல்லா மசிஞ்சிச்சு. இப்போ எடுத்து ஊற்றிட்டு நம்ம கீரையை கடையலாம். பாருங்கள், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா, வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கீரையை சட்டியில் போட்டு கடையலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். உப்பு எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். இப்போ கீரைக்கு உப்பு போட்டு நம்ம கீரைக்கு தேவையான உப்பு, பருப்பு கீரைக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சூட்லேயே கடையணும். ஆற வச்சுலாம் கடைஞ்சா மசியாது. ஆமாம், 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம்மா, டேபிள் ஸ்பூன். நல்லா கீரை மசிச்சுங்க. இப்போ நம்ம பருப்பாக கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா கடைஞ்சாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த தட்டி கழுவிக்கணுமா. பாருங்கள், சூப்பராக இருக்குது புளிச்சக்கீரை. பருப்பு போட்டு கடையிற புளிச்சக்கீரை. இப்போ தாளித்து கொட்ட வைக்கிறது. நம்ம கீரை தாளிக்க எண்ணெய் ஊற்றணும். இந்த கண்டியில் 2 கண்டி எண்ணெய், சின்ன கண்டி தான். இப்போ வடகம் போட்டுக்கலாம். வடகம் வீட்டில் ரெடி பண்ணது, ஹோம்மேடு. இப்போ போட்டுடலாமா? அந்த வடகம் போட்டு காஞ்ச மிளகா, 4 மிளகா, வடகம் போட்டாலும் வாசனை தான். சின்ன வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கீரைக்கு ஆட் பண்ணணும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதக்கு.
கொஞ்சம் எல்ஜி பெருங்காயம் போட்டுக்கலாமா? பெருங்காயம் எதுக்கு தயார் பண்ணுறோம்? கொஞ்சம் கீரைக்கு போட்டால் நல்லது. இந்த பருப்புலாம் புளிச்ச கீரைக்கு போட்டு தாளிச்சு போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். தாளிச்சு எல்லாம் கூட்டிட்டோம். பாருங்கள், தாளித்து எல்லாம் கொட்டி ரெடி பண்ணியாச்சு. கீரை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெத்திலி ஃப்ரை பண்ணிக்கலாம். வாங்க, நெத்திலி ஃப்ரை பண்ண நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம நெத்திலியை நெத்திலி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம், ஏன்னா மிளகாத்தூள்லாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் முடிச்சு தான் திருப்பி. இப்போ அப்படியே எல்லாத்தையும் திருப்பிக்கலாம். நாங்கள் இதுமாரி ஃப்ரை பண்ணுறதுலாம் மோஸ்ட்டாக இரும்பு கடாயில் தான் ஃப்ரை பண்ணுவோம். நெத்திலி கருவோன்னு அப்போ தான் நல்லா வரும், சூப்பராக மொறு மொறுன்னு. நாங்கள் கருவோடு நெத்திலாம் வறுக்கும்போது பூண்டு கொஞ்சம் தோலோடு நசுக்கி ஆட் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட. அந்த பூ நீங்களும் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு வாட்டி திருப்பிக்கலாம். பாருங்கள், கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த பூண்டுல இந்த அடியில் போய் வந்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். வறுக்கும் போது செம்ம வாசனையாக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா ஒன்று மேலே ஒன்று இருக்குதுல, நல்லா வெந்து வரும். அந்த கருவேப்பிலையும் பூண்டையும் போட்டு மணக்க வாசனை, நல்ல ஃப்ளேவர், நல்ல வாசனை, நல்ல வாசனை, சூப்பராக. பாருங்கள், நெத்திலி ஃப்ரை ஃபைனலாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கலர் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ரொம்ப தீ வச்சுலாம் வறுக்கக்கூடாது, மீடியமாக வச்சு தான், லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும். ஆஃப் பண்ணிடலாமா? ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அப்படியே சைடில் முட்டை ஆம்லெட் ரெடி பண்ணிக்கலாம். கீரைக்கு முட்டை ஆம்லெட், நெத்திலி ஃப்ரைலாம் இருந்தால் செம்மையாக இருக்கும். இப்போ முட்டை ஆம்லெட் போட எண்ணெய் ஊற்றியாச்சு. நாங்கள் பெப்பர் போட்டு ஆம்லெட் போட போகிறோம். எங்கள் வீட்டில் மோஸ்ட்டாக ஆம்லெட் தான் ஃபேவரட் எல்லாருக்குமே. நான் முட்டையை எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பேனா நல்லா காஞ்சிச்சு. இப்போ முட்டை ஊற்றிப்போம். முட்டையை திருப்பியாச்சு. முட்டை பண்ணி இருக்குது, நல்லா ஃப்ளஃபியாக எழும்பி வருது, சூப்பராக. பாருங்கள், முட்டை ஆம்லெட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுடு சுடு சாப்பாடு. புளிச்சிக்கீரை பருப்பு போட்டு கடைஞ்சது. எல்லாம் சுட சுட இருக்கு.
நெத்திலி ஃப்ரை, முட்டை ஆம்லெட் வைக்க போகிறோம், மாம்பழம். ஃபைனலாக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நெத்திலி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அத்தை, எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குமா? பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. ஒரு முறுமுறுப்பு, ஒரு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி நெத்திலி சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் கீரை இந்த மாதிரி நெத்திலி கீரைலாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்கும். எங்கள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.